வணக்கம். நம்ம உடல் நம்மகிட்ட ரகசியமா பேசுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. வார்த்தைகள் இல்லாம சில சின்ன சின்ன சிக்னல்ஸ் மூலமா உடல் நம்மகிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கு. அந்த ரகசிய மொழிய எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த விளக்க தொகுப்புல பார்க்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். முதல்ல உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. திடீர்னு உங்க கண் துடிச்ச அனுபவம் என்னைக்காவது உங்களுக்கு நடந்திருக்கா? ஏன்டா அப்படி ஆகுது அப்படின்னு அந்த ஒரு சில நொடிகள்ல நம்ம கண்டிப்பா யோசிச்சிருப்போம் இல்லையா? ஏதோ சாதாரணமா நடக்கிற விஷயம் தானேன்னு நம்ம ஈஸியா கடந்து போயிருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி நம்ம உடல் சொல்ல வர ஒரு பெரிய செய்தி ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. சரி, உடலின் ரகசிய மொழி கூர்ந்து கவனித்தல். அடுத்ததா முகத்திலிருந்து வரும் முக்கிய சிக்னல்கள், துடிப்புகள் மற்றும் நடுக்கங்கள். வலது கண் துடிச்சா நல்லது நடக்கும், இடது கண் துடிச்சா யாரோ நம்மள நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். ஆனா அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா? அது உண்மை அல்ல. இந்த மூட நம்பிக்கைய ஓரமா வச்சுட்டு உண்மைய கொஞ்சம் கவனிங்க. மன அழுத்தம், தூக்கமின்மை, அப்புறம் ரொம்ப நேரம் ஃபோன் இல்லனா கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இதுதாங்க கண் துடிக்கிறதுக்கு உண்மையான காரணங்கள். கண் துடிக்கிறது மூலமா உங்க உடல் உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னு இப்ப புரியுதா? தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுப்பா அப்படின்னு அது உங்ககிட்ட கெஞ்சுது. ஆமாங்க, உங்க ஒட்டுமொத்த சிஸ்டமும் ரொம்பவே சோர்வடைஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுக்கான நேரடி சிக்னல் தான் இது. கண்களை மூடி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு உங்க உடல் உங்ககிட்ட வைக்கிற அன்பான கோரிக்கை இது. அதே மாதிரி சிலருக்கு உதடு கூட தானாவே துடிக்கலாம். அதுக்கு முக்கியமா 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு ஸ்ட்ரெஸ் எனப்படும் மன அழுத்தம், 2வது பொதுவான உடல் சோர்வு. இது ஆக்சுவலா ஒரு சின்ன நரம்பு ரீதியான ரியாக்ஷன். நீங்க அதிக வேலைப்பழுவாலையோ இல்ல நிறைய யோசிச்சதோல சோர்வடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத இது அப்பட்டமா காட்டி கொடுத்துடும். அடுத்து சோர்வின் வெளிப்பாடுகள், சக்தி தீரும் போது. இந்த விஷயத்த நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். கொட்டாவி விடுறது அப்படிங்கிறது வெறும் தூக்கம் வர்றதுக்கான அறிகுறி மட்டும் கிடையாது. ஆமா, இதுநாள் வரைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் பாதி உண்மைதான். இதுக்கு பின்னாடி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு அறிவியல் உண்மை இருக்கு. கொட்டாவி வர்றதுக்கு உண்மையான காரணங்கள் 2 தாங்க. ஒன்னு, மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் குறையிறது. இன்னொன்னு, மூளை ரொம்ப சோர்வடைகிறது. நீங்க தொடர்ந்து வேலை செஞ்சு உங்க மூளை டயர்ட் ஆகும்போது, எனக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான காத்து வேணும் அப்படின்னு மூளை கேட்கிற சிக்னல் தான் இந்த கொட்டாவி. சரி, இப்போ உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேக்குறேன். உங்க பாதங்கள்ல எப்பவாவது வழக்கத்துக்கு மாறா அதிக சூடோ இல்ல எரிச்சலோ வந்திருக்கா? நைட்டு தூங்க போகும்போதோ இல்ல பகல்லையோ இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டிருந்தா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல. அந்த மாதிரி பாதங்கள்ல எரிச்சல் இருந்தா அதுக்கு 3 உடலியல் காரணங்கள் இருக்கலாம். நம்பர் 1 வைட்டமின் குறைபாடு, நம்பர் 2 இரத்த ஓட்டத்துல இருக்கிற பிரச்சனைகள், நம்பர் 3 ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டே வேலை பார்க்கறது. இந்த 3 விஷயங்கள் தாங்க உங்க பாதங்கள்ல அந்த ஒரு அசௌகரியமான சூடான உணர்வை ஏற்படுத்துது. இந்த பாத எரிச்சல் மூலமா உங்க உடல் சொல்ல நினைக்கிற இந்த ரகசிய வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு ஓய்வு வேணும் அப்படிங்கறது தான். உங்க கால்களுக்கும் உடலுக்கும் நீங்க கொடுக்க வேண்டிய சரியான ஓய்வு கொடுக்கல அப்படிங்கறத இது ரொம்பவே அழுத்தமா உணர்த்துது. சிலருக்கு திடீர்னு தலை சுற்றல் வரும். இது உடம்போட ஒரு எமர்ஜென்சி வார்னிங் சிக்னல்னு கூட சொல்லலாம். உடம்புல நீர்ச்சத்து குறையும் போதோ இல்ல ரத்த அழுத்தத்துல திடீர் மாற்றங்கள் ஏற்படும் போதுதான் இந்த தலை சுற்றல் வருது. சுருக்கமா சொல்லணும்னா இது ஹைட்ரேஷன் மற்றும் பிளட் பிரஷர் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அலாரம். இந்த தலை சுற்றல் வர்றப்ப உங்க உடல் உங்களுக்கு கொடுக்கிற ரொம்ப தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? உடனே கொஞ்சம் தண்ணி குடி, அதே சமயம் பதற்றப்படாம மெதுவா நகரு. ஆமாங்க, உடனே நீர்ச்சத்தை அதிகப்படுத்தி எந்த அவசரமும் இல்லாம ரொம்ப நிதானமா செயல்படணும் அப்படிங்கறத உடல் நமக்கு கத்துக் கொடுக்குது. அடுத்ததா பார்க்க போறது நரம்பு மற்றும் உணர்ச்சி சிக்னல்கள், உடலின் அலாரம் சிஸ்டம். திடீர்னு உடம்பு சிலிர்க்கிறது இல்லனா குழுங்குறது, எப்பவாவது தூங்க போறப்பவோ இல்ல சும்மா அமைதியா உட்கார்ந்துருக்கிறப்பவோ கை கால்கள் திடீர் நடுங்குற மாதிரியோ இல்ல உடல் லேசா குழுங்குற மாதிரியோ நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அது நடக்கிற அந்த ஒரு செகண்ட் நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும்ல? ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இத பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்ல. இது கண்டிப்பா ஆபத்தானது கிடையாது. இது நம்ம நரம்பு மண்டலத்தோட ஒரு சாதாரண ரியாக்ஷன், அவ்வளவுதான். ரொம்ப அதிகப்படியான உடல் சோர்வு அப்புறம் மனக்கவலை, அதாவது ஆன்சைட்டி காரணமா தான் இது நடக்குது. உங்க உடலுக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த ஓய்வு தேவை அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான சிக்னல் இது. அதே மாதிரி சில நேரங்கள்ல எந்த காரணமும் இல்லாமலே இதயம் வேகமா துடிக்கும். அதுக்கு என்ன காரணங்கள்னு பாருங்க. பதற்றம், அதிகப்படியான காஃபின், அதாவது அளவுக்கு அதிகமா காஃபி அல்லனா டீ குடிக்கிறது, அப்புறம் ஸ்ட்ரெஸ். உங்க உடல் எப்போதெல்லாம் ரொம்ப உஷாரா, அதாவது ஹை அலர்ட் நிலைக்கு போகுதோ கரெக்டா அந்த டைம்ல தான் இதயம் இப்படி வேகமா துடிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததா நம்ம அடிக்கடி ஃபீல் பண்ற கூஸ் பம்ப்ஸ் எனப்படும் புல்லரிப்பு. இது ஏன் வருது? பயம்,
தீவிரமான உணர்ச்சிகள் இல்லனா திடீர்னு நடக்கிற தட்பவெப்ப மாற்றங்கள் காரணமா இது நிகழலாம். நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கோ இல்ல நம்மோட ஆழமான ஃபீலிங்ஸுக்கோ நம்ம உடல் காட்டுற ரொம்ப இயற்கையான ஒரு ரியாக்ஷன் தான் இந்த புல்லரிப்பு. கடைசியா உடலின் கூரிக்கை என்ன? இறுதி மொழிபெயர்த்து. இப்போ இந்த டேபிள பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு புரியும். கண் துடிச்சா மன அழுத்தத்தையும் ஸ்கிரீன் டைமையும் குறைக்கணும். கொட்டாவி விட்டா மூளைக்கு ஆக்சிஜன் தேவை. தலை சுற்றல் வந்தா தண்ணி குடிக்கணும். உடல் குலுங்கினா ஆழ்ந்த ஓய்வு தேவை. உடலோட ரகசிய சிக்னல்களை நாம இப்போ ரொம்பவே சூப்பரா டீகோட் பண்ணிட்டோம். இங்க இருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது எதுவுமே நோய்கள் கிடையாது. அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் சாதாரணமா நினைச்சு இக்னோர் பண்ணிடாதீங்க. இது நம்ம உடல் நம்ம கிட்ட பேசுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு மொழி. அது எழுப்புற சின்ன சின்ன சத்தங்களை நாம காது கொடுத்து கேட்கணும். ஆரம்பத்திலே கவனிச்சுட்டா பெரிய பிரச்சனைகளை நாம ஈஸியா தவிர்த்திடலாம். இந்த எல்லா சிக்னல்களுக்கும் நாம கொடுக்க வேண்டிய ஃபைனல் சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல் விஷயம், கொஞ்சம் ஓய்வெடுங்க. ரெண்டாவது, நல்ல ஆழ்ந்த தூக்கம் ரொம்பவே அவசியம். மூணாவது, சரியான சத்தான உணவை சாப்பிடுங்க. இந்த 3 எளிய விஷயங்களை சரியா ஃபாலோ பண்ணாலே போதும், உங்க உடலை ரொம்ப சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் வச்சுக்க முடியும். இப்போ உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க. எந்த நிமிஷத்துல உங்க உடல் உங்களுக்கு என்ன சிக்னலை கொடுக்க ட்ரை பண்ணுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்க தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம உடலை கவனிப்போம், ஆரோக்கியமா வாழ்வோம்.